அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் எப்படிஜிபில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2026ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்களாக யார் யார் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் சிஎஸ்கே அணியினருக்கு தொடக்க வீரர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற இணைப்பாட்டமானது மிகச்சிறந்த முறையில் கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக அவர் தொடரிலிருந்து விலக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. இதன் காரணமாகவும் அதே போன்று அவர்களுடைய தொடக்க வீரர்களாக காணப்பட்ட டெவான் கொன்வே, ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்களுடைய பெறுவர்கள் மிகச்சிறந்த முறையில் கிடைக்கப்பெறாததன் காரணமாக சிஎஸ்கே அணியினர் பல வீரர்களை இம்முறை தொடக்க வீரர்களாக களமிறக்கி கொண்டே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் 2026ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணியினர் எவ்வாறான தொடக்க வீரர்களை களமிறக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே 5 வீரர்கள் காணப்பட்டார்கள். இதற்கமைய இந்திய வீரர்கள் என்கின்ற முறைமையில் அணித்தலைவர் ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் இந்த வருடம் மிகச்சிறந்த துடுப்பாட்ட பொறுப்பேற்றினை வெளிப்படுத்திய ஆயுஷ் மாத்ரே மற்றும் உர்வில் பட்டேல் ஆகிய 3 வீரர்களும், அதே போன்று வெளிநாட்டு வீரர்கள் என்கின்ற முறைமையில் டெவான் கொன்வே, ரச்சின் ரவீந்திரா ஆகிய 2 வீரர்களுக்கும் இடையிலே அந்த போட்டிகள் காணப்பட்டன. எனவே என்னை பொறுத்தவரை இந்த 5 வீரர்களில்தான் 2 வீரர்களை அவர்கள் தொடக்க வீரர்களாக களமிறக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதிலே எந்தெந்த வீரர்களை அவர்கள் தொடக்க வீரர்களாக களமிறக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் தொடக்க வீரர்களாக களமிறங்கி மிகச்சிறந்த பொறுப்பேற்றினை வெளிப்படுத்திய ஆயுஷ் மாத்ரே அவர்களை அவர்கள் 100% தொடக்க வீரராக களமிறக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், அவரோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு தொடக்க வீரர் என்கின்ற முறையில் ருத்துராஜ் கெய்க்வாட் அவர்களை தொடக்க வீரராக களமிறக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் தான் அமையும் என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.